யோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரா ஸ்ருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரவசீஷமத் நம்முடைய சம்பிரதாயத்திலே எத்தனையோ பெரியவர்கள் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். நாதமுனியிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை மிகச் சிறந்தவராக கருதப்பட்டவர் நாதமுனி. நடுவிலே மிகச் சிறந்த மகாபுத்திசாலியாகவும் வைராக்கிய நிதியாகவும் திகழ்ந்தவர் யாமுனாச்சாரியர். குறிப்பாக சொல்லுவார்கள், யாமுனாச்சாரியர் அதிகமாக கிரந்தம் பண்ணி இருந்தால் நம்மால் ஒன்றுமே பண்ணி இருக்க முடியாதுன்னு சொல்வது வழக்கம். அவருடைய சித்தித்திரயமோ மற்றவைகளோ மிகச் சிறந்தவைகளாக இருந்தாலும் கடினமானவைகளாக இருக்கும், மற்றவர்களுக்கு முடியாது. அந்த குறையை நீக்குவதற்காக எம்பெருமானே எழுந்தருளியது ராமானுஜர் என்ற அவதாரத்திலே. ஏதோ மிகையாக எங்கள் வீட்டு தயிர் மிக இனிமையானது என்று நான் கூறவில்லை. முக்கியமாக வாதாடுகின்றவர்களோ அல்லது வேறு ஏதாவது பேசுகின்றவர்களோ அவர்கள் மற்றைய பாஷ்யங்களை படித்துவிட்டு ஸ்ரீபாஷ்யத்தையும் படித்து மற்ற பாஷ்யங்களையும் படித்தால் இது நெடில் அது குறில் என்பது தெரியும். மிகச் சிறந்த முறையிலே அந்தந்த இடத்திற்கு தகுந்த விஷய வாக்கியங்கள் முன்பின் முரணில்லாமல் பேசிய ஒரே व्यक्ति இந்த நாளிடத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரரை தவிர ஒரு. ஆகவே அதை சுவாமி தேசியன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொழுத கழிச்சா, நானும் பொழுத கழித்தேன். ஆகவே ராமானுஜருடைய சூழ்ச்சி பரிசையினாலே என்னுடைய யௌவனமே கழிந்தது என்கின்றார். மிகச் சிறந்த முறையிலே அது என்னத்தை சொல்ல, வெள்ளை இனிக்கும்னு நான் எத்தனை தடவை தான் வெள்ளை அறிக்கை விட்டாலும் அவரவர்கள் வாயிலே போட்டு சாப்பிட்டால்தான் தெரியுமே ஒழிய நான் சொல்லுவதனாலே உங்களுக்கு இனிக்கப் போவது கிடையாது, இனியும். ஆகவே அந்த ஒரு அழகு மிகச் சிறந்தது. அதனால்தான் சுவாமி தேசியன் ஒரு இடத்துல பேசினார், கபர்திமத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்யயமதித்ய துருஹிண தந்திர யந்திரோதரம் குதிருஷ்டி குகனாமுகே நிபதத பரபிரம்மணः கரக்ரஹ விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோ எம்முனி. எம்பெருமானுக்கு எம்பெருமான் தான் சொல்றான் அன்பிகிரி. ஒருமையில் எம்பெருமான் கூறினான், ஆனால் எம்பெருமானார் கூறினார். உயர்த்தி சொல்லுது. ஏன் அப்படின்னா
எம்பெருமானா ஆக்கின பெருமை எம்பெருமானாருது. அதனால அந்த பெருமை எம்பெருமானார் என்ற பாஷ்யக்காரருக்கு அருவிகிதி போட்டு கொஞ்சம் சரணேன்னு கூட்டாலாம். அது என்னன்னாங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லும்போது காப்பாற்றி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவசப்பட்டது பரபிரம்மம், அதை கைலாவை கொடுத்து காப்பாற்றின பெருமை எம்பெருமானாருக்கு என்று சுருக்கமாக சொன்னார். அதில் ஒரு பெரிய மகாவித்வான் ஒன்று சொன்னார், கஜகிரக விசக்ஷனா ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி அப்படின்னா, எல்லாம் பெருமாளுக்கு பரவாயில்ல, அவரும் நம்மளை போல முக்கால்வாசி சொட்ட, அவருக்கு தலைமையர் கிடையாது, அது கச்சம் வராது. அதுவும் இல்லாத தலையும் கீழே போய் கை நீட்டிட்டு இருக்க முடியல அப்போ தான் கையை பிடிச்சது. அதனால் கரக்கிரக விசக்ஷனை தான் நல்லதுன்னாரா. அது மாதிரி ரொம்ப ஆழம். கச்சக்கிரகம்னா கச்சத்தை விட கரம் ஜாஸ்தியாக போச்சுன்னு கொஞ்சம் ஆழம். அவை மிக ரசிகர்களாக வேதாந்த வல்லுநர்களாக நம்முடைய ஆச்சாரிய சர்வபூமர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் திகழ்வதற்கு ஆதாரமாக திகழ்ந்தவர் யதிராஜன். எல்லாரும் யதிராஜன் பேர் வச்சுக்கலாம். யதிராஜா யதிராஜா அது கிடையாது. காரணம், 20 வயசில் சன்னியாசம் ஆகி 100 வருஷம் சாதுர்மாசியம் பண்ணவா வேறு ஒருத்தருமே கிடையாது அவரை தவிர. கொஞ்சம் ஹியரிங் ஸ்டேஜில் சில பேர் இருந்தால் அது அப்புறம் ஹியரிங் ஸ்டேஜே இல்லாமல் போயிடுது. அதனால் அப்பேற்பட்ட சம்பிரதாயத்திலே பிறந்தவர்கள் பெரும் நன்மையும் தீமையும் பிறதரவாரா. அது மட்டுமில்லை, நெல்லினுள் புகுந்த பதராகுமே கல்லா ஒருவன் புலநலம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதராகுமே என்று எந்த வெதரிலும் நாம் பதறாகாமல் மிகச் சிறந்த முறையிலே கருப்பான விதைகளாக சம்பிரதாய வல்லுநர்களாக எம்பெருமானுடைய கடாட்சத்திலே ஆக வேண்டும். என்று சொல்லி எம்பெருமானத்தின் வழியிலே என்று கொடுக்கின்றேன். அப்படியே